ஹாய் சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோவில் வழக்கம் போல் எம்டி ஜெகன் வசனத்தை ஒழுங்காக படிக்காமல் காலையில் ஆண்டவரை தேடினா தான் கண்டிப்பாக அவரோட கிருபை கிடைக்கும்னு எப்படி ஜனங்களை தூங்கக்கூட விடாமல் பாரப்படுத்துகிறாருன்னு பார்ப்போம். கிருபை எப்பேற்பட்டது, அது எப்போ கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலைதோறும் அவருடைய கிருபை புதியவைகள் புதிதாக இருக்கிறது. அவருடைய கிருபை புதுசாக இருக்குது. கேட்டிங்களா? கிருபை எப்போ கிடைக்குதா? காலையில் தான் கிடைக்குதா? சரி, வீடியோக்குள்ளே போவோம், என்ன உளறாருன்னு பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் இந்த காலை வேளையில் எதுக்காக அதிகாலையில் எழுந்திருக்கணும்னு சொல்கிறோம், எதனால் காலை வேளையில் காத்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார். இன்றைக்கி விசுவாசிகளாக இருக்கட்டும், ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், காலை வேளையில் காத்திருக்கிற அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு முன்னோடியாக இருந்த எந்த ஊழியக்காரங்களும் காலையில் தூங்கி நாங்கள் பார்த்ததே இல்லை. எங்கள் பாஸ்டர் 5 மணிக்கு ஆராதனை வைப்பார். காலையில் 5 மணிக்கு டெய்லி 5 to 6 வந்து ஒரு ஜபம் வைப்பாங்க. நான் சொல்கிறது 365 நாளும் இருக்கும். அந்த நாங்கள் போகும்போது அவர் ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருப்பார். ஒரு நாள் கூட நாங்கள் போய் அவர் வந்ததே கிடையாது. நாங்கள் அங்கே போகும்போது அவர் ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருப்பார். அப்படின்னா அவர் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிருப்பார் பாருங்க. அப்போது ஒரு பரிசுத்தவானை குறித்து கேள்விப்பட்டேன். அவர் வந்து காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சாருன்னா 6 மணி வரைக்கும் முழங்கால நின்றுக்கிட்டே தான் இருப்பாராமா. இந்த காலைதோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்கிறதா? புதிதாக இருக்குது. இந்த கிருபை வந்து காலையில் நமக்கு எந்த அளவுக்கு அது வந்து நம்மளை எப்படி இருக்குன்னா, வசனம் சொல்லுது, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது. இப்போ நேரம் இவர் புருடா விட்டது இந்த வசனத்தை வச்சு தான். நாம் அந்த வசனத்தை பார்ப்போம். புலம்பல் 3, 22, 23. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. அதாவது ஆண்டவரோட பேரன்புக்கு அளவே இல்லை, அவரோட இரக்கத்துக்கும் முடிவே இல்லை, அது ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுதுன்றது தான் இதோட விளக்கம். அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்புக்கும் இரக்கத்துக்கும் அளவே இல்லை, அது ஒவ்வொரு நாளும் டெய்லி அவரோட கிருபையில் நம்ம பாவத்தை மன்னிச்சிட்டே இருக்கிறது தான் இதோட அர்த்தம். இதே விளக்கம் தர இன்னொரு வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 105. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இவர் இங்கே என்ன பண்ணுறாருனா, காலைதோறும்ன்ற வார்த்தையை லிட்ரலாக புரிஞ்சுட்டு, அதாவது நேரடியான அர்த்தத்தை எடுத்துகிட்டு, நாம் காலைதோறும் அதுவும் விடிய காலம் 3லேருந்து 6 மணிக்குள்ளே தான் ஆண்டவரை தேடணும்னு கதை மேலே கதை கட்டிகிட்டு இருக்கார். சரி, காலைன்ற வார்த்தையை வச்சுட்டு என்னெல்லாம் வளர்றாருன்னு பார்ப்போம். ஏன் நிறைய பேருக்கு நல்ல ஆண்டவர்கிட்ட இருக்கிறாங்க, ஆனால் கர்த்தரால் ஏன் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியல அப்படின்னா, அவர்கள் அந்த அளவுக்கு தேவனுக்கு நேரம் கொடுக்கறதில்லை. இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் கூட நல்லா இருக்காங்க, ஆனால் ஆண்டவர் அவங்கள வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியலன்னு சொல்கிறாரு. ஏன்னா ஆண்டவருக்கு அவங்க நேரம் கொடுக்கறது இல்லைன்னு. அப்போ ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கலன்னா அவர் கூட உறவு சரியில்லைன்னு தானே அர்த்தம். அப்போ எந்த அடிப்படையில் ஆண்டவர் கூட நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறாரு? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வசனத்தை பார்ப்போம். யோவான் 14:21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஒருவேளை ஜனங்க ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சும் ஆண்டவர் அவங்கள எடுத்து பயன்படுத்தலைன்னு ஆண்டவரையே குறை சொல்கிறாரோ? இவர் எந்த அடிப்படையில் சொல்கிறாருன்னா, வாரம் சண்டே சர்ச் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக வந்துடுவாங்க, எல்லா மீட்டிங்க்கும் கலந்துக்குவாங்க, காணிக்க தசமபாகம்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. இதன் அடிப்படையில் தான் ஆண்டவர்கிட்ட நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறாரு. வெளிப்புறமான காரியங்களை வச்சு சொல்கிறாரு. அப்போ இவர் சொல்கிறத பார்த்தா பரிசேயங்க தான் ஆண்டவர்கிட்ட நல்லா இருந்திருக்காங்க, கட்டளையை வெளிப்புறமாக ஃபாலோ பண்ணி, அதாவது அன்பாக இருக்கிற மாதிரி நடித்தாங்க. ஏன் புதிதாக இருக்கிறது? ஏன் அது ஒரு இரக்கத்தை கொடுக்குது? நாம் நிர்மூலமாகாமல்படி அந்த கிருபை ஏன் காலையில் காப்பாற்றுது அப்படின்னா, வாசிங்க. ஒரு சில சம்பவங்களை நாம் வேதத்திலிருந்து வாசிக்க போகிறோம். வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். அப்பொழுது நல்ல போதும், நல்லா கவனிங்க. பகலில் குளிர்ச்சியான நேரத்தில் அப்படின்னு இருக்கு. பகலில் குளிர்ச்சியான நேரம்னா என்ன? எது பகலில் குளிர்ச்சியான நேரம்? அதாவது
நீங்கள் நல்லா வாசித்து பாருங்கள், அந்த வசனம் அவ்வளோ அழகாக இருக்குது. பகலில் குளிர்ச்சியான நேரம். பகலில் குளிர்ச்சியான நேரம் அப்படிங்கிறத எதை குறிக்கிறாங்க, யார் எந்த அடிப்படையில் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகலில் குளிர்ச்சியான நேரங்கிறது காலையில் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான் பகலில் ஒரு நாட்டுக்கு குளிர்ச்சியான நேரம். அதாவது அந்த 24 மணி நேரத்திலேயே அந்த 3 மணி நேரம் தான் இருக்கிறதுலே தி பெஸ்ட் 3 hours ஃபார் தட் எவ்ரி கண்ட்ரி. எந்த நாட்டுக்குமே அந்த நாட்டோடைய 3 to 6. ஏன்னு கேட்டால் 6 மணிலேருந்து நம்முடைய வேலைகள்லாம் ஆரம்பித்து திருப்பி நம்ம படுத்து எல்லாம் அமைதியாகி நம்ம பிரெயின் வந்து டீப் ஸ்லீப்புக்கு போய் அமைதியாக இருக்கிற நேரம் எதுனா 3 to 6. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, மெடிக்கலி சொல்கிறேன், டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, அந்த 3 to 6 தான் நமது உடல்நிலை வந்து எல்லாவற்றையும் கழிவுகளை எல்லாம் சரி பண்ணி உடல் வந்து சமநிலைக்கு வருதுங்கிறான். ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறான், 3 to 6 தான் இருக்கிறதுலே மெடிடேஷனுக்கு பெஸ்ட் டைம் அப்படிங்கிறாங்க. அதாவது சயின்டிஃபிக்கலியாக இருக்கட்டும், அது மெடிக்கலியாக இருக்கட்டும், அல்லது ஸ்பிரிச்சுவலியாக இருக்கட்டும், பகலில் குளிர்ச்சியான நேரம் ஒரு நாட்டுக்கு எது அப்படின்னு கேட்டால், ஒரு உடம்புக்கு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்னிங் 3 to 6. நம்ம பிரெயின் டீப் ஸ்லீப்புக்கு போய் அமைதியாக இருக்கிற நேரம் 3லேருந்து 6ன்னு சொல்கிறாரு. டீப் ஸ்லீப்னா அதாவது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற நேரம்னு அவரே சொல்லிவிட்டு அந்த டைமில் தான் ஆண்டவரை தேடணும்னு சொல்கிறாரு. எனக்கு புரியல, இவர் தூங்க சொல்கிறாரா இல்லை ஆண்டவரை தேடணும்னு சொல்கிறாரா, இல்லை ஒரு வேளை சர்ச்சிலேயாச்சும் வந்து தூங்க சொல்கிறாரா? எனக்கு ஒன்றும் புரியல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு. இப்போ ஆண்டவர் ஏன் பகலில் குளிர்ச்சியான வேலையில் வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகலில் காலையில் அதிகாலையில் குளிர்ச்சியான வேலையில் போனால் அவன் எவ்வளவுதான் கொலாப்ஸ் பண்ணியிருந்தாலும் அவனை மன்னிக்கிற இடத்துல நான் போக முடியும். அல்லேலூயா. ஆதாம் எவ்வளோதான் பாவம் பண்ணியிருந்தாலும் அவனை மன்னிக்கிற இடத்துல ஆண்டவரால் போக முடியுமா? அதாவது ஆண்டவர் மன்னிக்கவே நினச்சாலும் அந்த நேரத்தில் போனால் தான் ஆதாமை அவரால் மன்னிக்க முடியும்னு சொல்கிறாரு. அதாவது ஆண்டவரை கண்ட்ரோல் பண்ணுறது வெதரும் டைமுன்னு சொல்கிறாரு. நியாயமா அப்பா என்ன பண்ணியிருக்கணும், ஆதாம அந்த இடத்துல மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணி போட்டிருக்கணும். நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா, கர்த்தருடைய வாயில ஆதாம சபிச்சார்னு வரவே வராது. வசனம் சொல்லும், உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும், உன்னை என்னால சபிக்க முடியாது. ஏன், நான் பகலில் குளிர்ச்சியான வேலையில் உன்னை பார்க்க வந்திருக்கிறேன். இப்போ நான் வந்தது எனக்கு தெரியும், நீ கொலாப்ஸ் பண்ணிட்டேன்னு. இப்போ நான் வந்தது உன்னை சபிக்க வரல, இப்போ நீ பாவம் செஞ்சுட்ட, இந்த பாவத்துக்கு மத்தியில் உன்னை எப்படி காப்பாற்றலான்னு நான் வந்திருக்கிறேன். உன்னை அழிக்க நான் வரல. அழிக்க வந்திருந்தா சபிக்கிற பூமியில் உன்னை சபிச்சிருப்பனே. நான் காயினை சபிச்சா மாதிரி உன்னை சபிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவர் காயினை சபிச்சார்ல, அந்த தேவன் தானே. அவர் நினைச்சிருந்தா ஆதாம என்ன பண்ணலாம், சபிக்க முடியும். அவர் அவ்வளோ தெளிவாக சொல்றாரு, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். ஆதாம ஆண்டவர் சபிக்கலைன்னு சொல்கிறதும் அதுக்கு அவர் தர விளக்கமும் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. உதாரணத்துக்கு உபாகமம் 28:18 பார்த்தீங்கன்னா, உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் சபிக்கப்பட்டிருக்கும். இந்த வசனத்துலேருந்து நாம் நல்ல வேலை அவனை சபிக்கலை, பிள்ளைங்களையும் நிலத்தின் கனியையும் வளர்க்குற ஆடு மாடையும் தான் சபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியுமா? எம்டி ஜெகன் சொல்கிறது அப்படி தான் இருக்குது. சாபம் எவ்வளோ கூடியதாக இருந்தால் அது அவனோட மட்டும் போயிடாமல் அடுத்த தலைமுறைக்கும் அது தொடர்ந்துட்டே போகுது. அப்போது ஆதாமே உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும்னா தலைமுறைக்கும் பூமியில் உள்ள அனைத்தும்னா மொத்த உலகமே இதில் அடங்கும். மொத்த உலகமே சபிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அது எவ்வளோ கொடிய சாபமாக இருந்திருக்கும் ஆதாமுக்கு. ஒரு மனுஷனை நீ பண்ண தப்புக்கு உனக்கு ஆயுள் தண்டனைன்னு சொன்னால் அது அவனோட போயிடும். அப்படி சொல்லாமல் உன் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் தலைமுறைக்கும் ஆயுள் தண்டனைன்னு சொன்னால் அது அவனுக்கு எவ்வளோ கொடிய சாபமாக இருக்கும். அந்த மனுஷனுக்கு அப்படி இல்லாமல் நல்ல வேலை நம்மளை சபிக்கலைன்னு சந்தோஷப்படுவானா? எம்டி ஜெகன் சொல்கிறது அப்படி தான் இருக்குது. இந்த சின்ன புரிதல் கூட இல்லாமல் அதுலேயும் குளிர்ச்சியான வேலையில் வந்ததுனால தான் ஆதாம சபிக்கலையா? இதை நான் என்னென்னு சொல்கிறது? ஏதோ ஒரு நிலையில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன பலகீனம் வருது, நம்ம விழறோம். அந்த விழற நேரத்தில் கூட நம்மை நிர்மூலமாகாமல் பாதுகாக்கிறது அவருடைய கிருபை. அந்த கிருபை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதுக்கு காத்திருக்கிற நேரம் எது தெரியுமா? காலைதோறும். அப்போ எல்லா பாவமும் பண்ணிவிட்டு அவரை காலையில் தேடினா அவர் நம்மளை மன்னிச்சிடுவார்னு சொல்கிறாரா? அப்போ மற்ற நேரத்தில் நம்மளை மன்னிக்க மாட்டார்னு சொல்கிறாரா? இதெல்லாம் தாண்டி இதுக்கும் நல்ல நேரம் பார்க்குறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு வித்தியாசமும் இல்லை. முதல்ல வாரத்தில் ஒரு நாள் ஆண்டுக்கு கொடுத்துடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதுவும் சண்டே. வாரத்தில் ஒரு நாள் இல்லை 7 நாளும் அவருக்கு தான் தரணும்.
இப்போ 24 மணி நேரத்தில் 3 மணி நேரம் அவருக்கு கொடுத்துடணுன்னு ஜனங்களை பாரப்படுத்திட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. மத்தேயு 23:4 சுமப்பதற்கரியான பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அதை தொடமாட்டார்கள். தேவையில்லாத பாரத்தை மனுஷங்க மேலே கட்டி அவங்கள பாரப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ சொல்ல போகிறது தான் இவர் விட்டதுலேயே பெரிய புருடா. இவ்வளோ நேரம் இவர் குளிர்ச்சியான நேரம் காலை, அதுவும் 3லேருந்து 6 மணிக்குள்ளேன்னு சொன்னது தான். நீங்களே பாருங்கள், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயும் இருக்குது. பகலில் குளிர்ச்சியான நேரம்ன்றது சாயங்காலம்னு இருக்குது, அதாவது ஈவினிங். அப்போ இவ்வளோ நேரம் இவர் சொன்னது எவ்வளோ பெரிய பொய், எவ்வளோ கட்டுக்கதை பாருங்கள். தயவு செய்து இப்படி வளர்கிற மனுஷனோட சர்ச்சுன்ற பில்டிங்க்கு போயிட்டு இருந்தீங்கன்னா, இல்லை ஆன்லைனில் மெசேஜ் கேட்குறீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது இல்லை. இனிமேல் போகாதீங்க, அவரோட மெசேஜ் கேட்காதீங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.